தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து சாதாரணமாக தோன்றும் இந்த இடம் உண்மையில் 5 அருவிகளின் சங்கமம். மக்கள் இதை அங்குத்தி சுனை என்று அழைக்கிறார்கள். இந்த இடத்தில் 5 அருவிகள் மற்றும் 5 புராண பெயர்கள் உள்ளது. தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், மற்றும் பீமன் மகாபாரத காலத்தோடு தொடர்பு கொண்டதாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த 5 அருவிகளை சேர்ந்ததுதான் மக்கள் அங்குத்தி சுனை என்று அழைக்கிறார்கள். இந்த அருவியில் பீமன் முழங்கால் மடக்கி தண்ணீர் குடித்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த அருவிக்கு பீமன் சுனை என்று பெயர். இந்த நீரில் 1008 மூலிகைகளின் சக்தி கலந்திருக்கிறது என்பது மக்களின் நம்பிக்கை. இங்கேயே குளித்து இதே நீரை குடித்து நோயில்லாமலே வாழ்கின்ற பூஜாரி ஒருவர் இருக்கிறார். 8 மூலிகை தண்ணி இது. இப்போ எனக்கும் ஒரு 75 வயசு ஆகுது. இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். இன்னும் மீறி சளி கிளி காய்ச்சல் குளிர் எதுவும் சிகிச்சை போட்டுக்கலாம் பகவானா. இது விரும்பி எதுக்கு வராங்கன்னா, இந்த குளிச்சுட்டு போனால் நல்ல மாதம் கிடைக்கும். 1008 மூலிகைன்னா அந்த மரத்தில் ஒழுவுற தண்ணி தான் இப்போ குளிக்கிறாங்க. மாசி அம்மாவாசைன்னு 10 லட்சம் ஜனம் பார்க்கலாம். காத்தாட 6லேருந்து சாயந்தரம் 6-7 ஆடு சரி அவர் முட்டி போட்டு தண்ணி குடிச்சது அப்படியே இருக்குது. இந்த கல்லுலேயே பால் வருது. இந்த கல்லுலேயே அங்கே 2 தாடு கீது. இந்த கல்லுலேயே பாலுன்னா பால் ஒரு நீட்டு ஒழுகும் கல்லுல பாறையில். அது யாருன்னா எப்படா கல்லில் பால் ஒழுகுன்னு கேட்பான். வந்தாங்கன்னா அதான் கல்சாம்பிராண்டின்றது. 12 மாதம் 12 அமாவாசை இருந்தாலும் ஒரே நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அதை தான் நாங்கள் எடுப்போம். சரியா, நன்றி, வணக்கம்யா.